إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றார் பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்றைய இந்த ஜும்மா உரையிலே ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். பெரும்பாலும் நம்முடைய முஸ்லிம்கள் ஈமான் இறை நம்பிக்கை என்று சொன்னால் ஈமானுடைய மிக உயர்ந்த நிலையை மட்டும்தான்
இறை நம்பிக்கை, ஈமான் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் ஈமான் பிலுஉன் வ ஸபஊன ஷுஅபா. ஈமான், இறை நம்பிக்கை என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதாகும். அப்படி சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதில் மிக சிறந்தது, அதில் மிக உயர்வானது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையாகும், அந்த வார்த்தையாகும். அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது ஈமானுடைய முதல் நிலை, ஈமானுடைய மிக உயர்ந்த நிலை, அது இறை நம்பிக்கையினுடைய மிக சிறந்த நிலை. ஆனால் இது மட்டும்தான் ஈமான் என்று அதிகமான முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இது மட்டும்தான் இறை நம்பிக்கை என்று அதிகமான முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஈமான் என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அத்தோடு நம்முடைய செயல்களையும் நம்முடைய பேச்சுக்களையும் உள்ளடக்கியதுதான் ஈமான் என்பதாகும். ஈமான் என்பதுடைய முழுமையான நிலை என்று ஒன்று இருக்கிறது, இறை நம்பிக்கையினுடைய பலவீனமான நிலை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் அது இறை நம்பிக்கையோடு தொடர்புடையது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இதே செய்தியில் குறிப்பிட்டார்கள், இறை நம்பிக்கை என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை உடையது, அதில் மிக உயர்ந்தது, மிக சிறந்தது வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று தௌஹீத். அடுத்து சொன்னார்கள், அதனாக அந்த ஈமானிலேயே, இறை நம்பிக்கையிலேயே கடைசியானது இமாத்தத்துல் அதா அனி தரீக், வீதியில் கிடக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு நோவினையை, ஒரு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயத்தை அந்த வீதியை விட்டு அகற்றுவதும் இறை நம்பிக்கையில் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். இறை நம்பிக்கை என்பது நம்முடைய செயல்களையும் உள்ளடக்கியது. ஒருவன் இறைவனை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னால், வீதியிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால், மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால், அதை அகற்றுவது இறை நம்பிக்கையோட அம்சம். அப்படி என்றால் மக்களுக்கு ஒருவன் மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலே மக்களுக்கு தொல்லை ஏற்படுத்துகிறான், மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறான், மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறான், அப்படி என்றால் இவன் ஈமானுக்கு எதிரான செயலை செய்கிறான். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது இறை நம்பிக்கையின் ஈமானுடைய ஒரு கிளை, ஒரு பகுதி என்று சொன்னார்கள். வெட்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதை செய்வதற்கு வெட்கப்படுவது, அதை செய்வதற்கு கூசுவது. அப்படி என்றால் ஒருவன் கூச்சப்படாமல் மார்க்கம் தடுத்த காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் மிக பலவீனமாக இருக்கிறது, அவனுடைய ஈமான் மிகவும் முழுமையடையவில்லை என்பது அவனுடைய கருத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் ஈமான்தாரிகள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி, இறைவனுடைய வல்லமையை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் வஜ்லத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால், ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அந்த இறை வசனங்கள் அவருடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கும். அப்ப நம்முடைய இறை நம்பிக்கை என்பது அது சில நேரங்களில் குறைந்து பலவீனமான நிலையில் இருக்கும். இறைவனுடைய வசனங்கள் எடுத்துரைக்கப்படும் போது அந்த இறை நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டுகின்றார். அதே போன்று 9வது அத்தியாயத்திலே 124வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனம் அருளப்படும் போது, நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இறை வசனம் அருளப்படும் பொழுது நயவஞ்சகர்கள் அவர்கள் அந்த இறை வசனத்தை குறித்து எப்படி பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வைதாமா உன்சில சூரத்துன், ஒரு அத்தியாயம் அருளப்படும் பொழுது
ஃபமின்ஹும் மை யகூல் அய்யுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா. அந்த நயவஞ்சகர்களை சிலர் கேட்கின்றார்கள் மூமின்களை பார்த்து, இந்த இறைவசனம் இந்த அத்தியாயம் உங்களில் யாருக்கு ஈமானை இறை நம்பிக்கை அதிகப்படுத்தியது என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் பதில் சொல்கின்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனூ ஃபஸாதத்துஹும் ஈமானா வஹும் யஸ்தப்ஷிரூன். இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த அத்தியாயம், அருளப்பட்ட இந்த புதிய அத்தியாயம் இறை நம்பிக்கை அதிகரிக்கிறது, அவர்கள் நற்செய்தி பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்முடைய ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விட்டால், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விட்டால், அவன் இறை நம்பிக்கைக்குள் நுழைந்து விடுகிறான், இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுகிறான். இறை நம்பிக்கை உயர்ந்த ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிட்டான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் அவனுடைய ஈமான் முழுமையடையும், அவனுடைய பேச்சுக்களை வைத்துத்தான் அவனுடைய ஈமான் முழுமையடையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வயஸீதுல்லாஹு அல்லதீன ஹததூ ஹுதா. நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்துகிறான். நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்துகிறான். ஒருவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமாவை மொழிந்து இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் அவன் 100% எல்லா நேர்வழியும் பெற்றிருக்க மாட்டான். சிலர் தொழுகையிலே பலவீனமாக இருப்பார்கள், சிலர் புறம் பேசுவார்கள், சிலர் பொய் பேசுவார்கள், அந்த விஷயத்திலே அவன் வழிகேட்டில் இருக்கிறான். சிலர் மார்க்கத்தில் இருந்து கொண்டு விபச்சாரம் செய்வார்கள், அந்த விஷயத்தில் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். அப்ப 100% யாரும் நேர்வழி பெற மாட்டார்கள், நேர்வழி இருக்க மாட்டார்கள். அடிப்படையான நேர்வழி என்பது ஏகத்துவ கொள்கையை விளங்கிக் கொள்வது. ஆனால் ஏகத்துவ கொள்கையை விளங்கிக் கொண்டவர்கள் எல்லா விஷயத்திலும் 100% நேர்வழியில் இருப்பார்கள், இருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யஸீதுல்லாஹு அல்லதீன ஹததூ ஹுதா. நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அல்லாஹ் அதிகரிக்கின்றான். நேர்வழி எப்படி அதிகரிக்கும்? நம்முடைய ஈமான் எப்படி அதிகரிக்கும்? எதை செய்தால் நம்முடைய ஈமான் முழுமையடையும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கும்? எதை செய்தால் நம்முடைய ஈமான் பலவீனமான நிலையை அடையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈமானுக்கு முழுமையான நிலை என்று ஒன்று இருக்கிறது. அதை நம்மை போன்ற மக்கள் அல்லாஹ் நாடினாலே தவிர நிச்சயமாக அடைய முடியாது. ஆனால் அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அஸா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறானோ, அவனுடைய இறை நம்பிக்கை முழுமையடைந்து விட்டது. இந்த நேசம் நம்மிடம் இருக்கிறதா? ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. எப்படி நம்முடைய உடலில் நோய் இருந்தால் நோயுடையவனிடம் சுவையான ஒரு உணவு பதார்த்தத்தை கொண்டு சென்றால் அவனுக்கு சுவையாக தெரியாது, ஏனென்றால் நோய் அதை அவனுக்கு வெறுக்க வைக்கும். நம்முடைய உள்ளத்தில் சில தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய விஷயங்கள் நமக்கு வெறுப்பாக தெரியும். ஈமானுடைய சுவையை எப்படி உணர முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே 14வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். யாரிடம் 3 தன்மைகள் இருக்கிறதோ அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். இறை நம்பிக்கைக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது. நம்முடைய உள்ளம் அந்த சுவையை உணரும், நம்முடைய உள்ளம் அந்த சுவையில் நிம்மதி பெறும். அது முதலாவது தன்மை என்ன? அய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இருவரையும் தவிர எல்லாவற்றையும் விட அவனுக்கு நேசத்திற்குரியதாக ஆக வேண்டும். வ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு லில்லாஹ். எந்த ஒரு மனிதனை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசிக்க வேண்டும். நாம் நேசிப்போம், ஒருவரோடு சென்று நேசமாக பழகுவோம். இவர் செல்வந்தர், இவரோடு பழகினால் நமக்கு உதவி செய்வார். இவர் பிரபலியமானவர், இவரோடு பழகினால் நமக்கு இவர் ஏதாவது ஒரு நேரத்தில் உதவுவார். இவர் ஒரு அரசியல்வாதி, இவரோடு நெருக்கத்தை வைத்துக் கொண்டால் நமக்கு உதவியாக இருக்கும். இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு இன்ஜினியர் என்று பல்வேறு நோக்கங்களுக்காக நாம் நேசிப்போம். இவ்வாறு நேசிப்பை தவறு சொல்லவில்லை. ஆனால் அதே மருத்துவர், அதே இன்ஜினியர், அதே ஒரு அரசியல்வாதி அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கும் பொழுதும் நாம் நேசித்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக நேசிப்பதா? எந்த ஒரு மனிதனை நீ உள்ளத்தால் நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசித்தால் நாம் வெறுப்போம். எதுக்காண்டி வெறுப்போம்? எனக்கு உதவி செய்யவில்லை,
என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னை அவமதிக்கிறான் என்பதற்காக இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இருக்கிறோமா? இவன் இறைவனுக்கு எதிராக செயல்படுகிறான், இவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்று நம்முடைய சுயநலத்தை கலட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிறுத்தி நாம் என்றைக்கு நெருக்கப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஈமான் முழுமையடைகிறது. நாம் கொடுப்போம், நம்முடைய உடல் உழைப்பை கொடுப்போம், காசை கொடுப்போம், பல்வேறு உதவிகளை கொடுப்போம். எதற்கு கொடுப்போம் தெரியுமா? இன்றைக்கு கொடுத்தால் நாளைக்கு நமக்கு உதவியாக இருக்கும். எதற்கு கொடுத்து வைப்போம்? அவன் எந்த பாவம் தான் செய்யட்டும், நாம் அவனுக்கு ஒரு 1000 2000 கொடுத்து வைப்போம். எது கொடுப்போம்? நாளை பின் நமக்கு அவன் மூலமாக உதவி தேவைப்படும். அவன் செய்யக்கூடிய காரியம் ஹராமாக இருக்கலாம், மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு சிந்தனை இருக்காது. மார்க்கத்துக்கு உடன்பட்ட காரியமாக இருந்தால் கூட அல்லாஹ்வுக்காக என்று கொடுக்க மாட்டோம். கொடுப்போம், நாளைக்கு அவனுடைய உதவி நமக்கு தேவைப்படும். அப்படி கொடுத்தால் அது ஈமானுடைய ஒரு அம்சம் கிடையாது. நபிகள் சொன்னார்கள், ஈமான் முழுமையடைந்த ஈமான் என்பது அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுக்க வேண்டும். ஒருவன் இணை வைப்பாளனாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஏகத்துவ சிந்தனையுடைய ஒரு பெண்ணை பேசுகிறார். ஏகத்துவ சிந்தனையுடைய பெண்ணுக்கு ஒரு இணை வைப்பாளனாக பேசப்படும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்காக தடுத்தால் கொடுக்காதீங்க, இது தப்பு, அல்லது ஒருவர் ஹராமான காரியத்துக்கு உதவி கேட்கிறான் கொடுக்காதீர்கள் என்று நாம் தடுத்தால், அல்லாஹ்வுக்காக தடுத்தால் அது இறை நம்பிக்கையுடைய முழுமையான நிலை. நபிகள் அதை சொன்னார்கள். ஈமானுடைய சுவை என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அவனுக்கு நேசத்திற்குரியதாக ஆக வேண்டும். ஒரு விஷயத்தை ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைப்பிலிருந்து குஃப்ரிலிருந்து காப்பாற்றிய பிறகு மீண்டும் அந்த ஷிர்கை நோக்கி குஃப்ரை நோக்கி செல்வதை வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க வேண்டும் தெரியுமா? கமா யக்ரஹு அய்யுக்தஹ ஃபின்னார், நெருப்பில் தூக்கி எறியப்படுவதை எப்படி வெறுப்பானோ அது போன்று வெறுக்க வேண்டும். நம்முடைய ஈமான் என்பது பாவமான காரியங்களால் அது பலவீனமாகும், இறைவனுக்காக செய்யக்கூடிய நல்லறங்களால் அந்த ஈமான் உயரும். மூமின்கள் 2 சாரார் இருக்கின்றார்கள். பலவீனமான ஈமானை உடையவர், பலமான ஈமானை உடையவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் மூமினுல் கவிய்யு கைரு வ அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லஈஃப் ஃபி குல்லி கைர். பலமான இறை நம்பிக்கையாளன், பலமான இறை நம்பிக்கையாளன் பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்திற்குரியவன், மிகவும் சிறந்தவன். ஆனால் இருவருமே இறை நம்பிக்கை என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டதுதான் சிறந்தவர்கள். நல்லது, 2 பேரும் நல்லது இருக்கும். ஆனால் பலமான இறை நம்பிக்கையாளர் தான் அல்லாஹ்விடத்தில் பலவீனமான ஈமான்தாரியை விட உயர்ந்தவன். நாம நினைக்கிறோம் இறை நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்துடைய நம்பிக்கையை மட்டும் நினைக்கிறோம். அப்படி இல்லை, உள்ளத்தில் சம்பந்தப்பட்டது. ஆனால் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு நம்முடைய செயல்களையும் சார்ந்தது, நம்முடைய பேச்சுக்களையும் சார்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தாரியுடைய செயல்களை, ஈமான்தாரியுடைய குணங்களை பல்வேறு செய்திகளில் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே 13வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் இறை நம்பிக்கை கொண்டவராக முடியாது. அப்படி என்றால் இறை நம்பிக்கையில் முழுமையடைய முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றவன் ஈமான்தாரி. அந்த ஈமான் எப்பொழுது முழுமையடையும்? உனக்கு நீ எப்படி நல்லதை விரும்புகிறாயோ, உனக்கு எப்படி நல்ல வாழ்க்கை துணை வேண்டும், நல்ல குடும்பம் வேண்டும், நல்ல வசிப்பிடம் வேண்டும், நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும், உன்னுடைய வியாபாரம் வர்க்கத்தாக வேண்டும், எல்லாம் உனக்கு நன்மையாக அமைய வேண்டும் என எப்படி விரும்புகிறாயோ அது போன்று மற்ற மூமின்களுக்கும் நீ ஆசைப்பட வேண்டும். இல்லை, நான் நன்றாக இருப்பேன், அடுத்தவன் நஷ்டமடைய வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்த குடும்பம் நாசமாக வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால், அடுத்தவனுக்கு அல்லாஹ் செய்த அருளை பார்த்து பொறாமைப்பட்டால் அது இறை நம்பிக்கையுடைய ஒரு சிறந்த நிலை கிடையாது. அதனுடைய ஈமானோடு தொடர்புபடுத்துறாங்க, தொடர்புபடுத்தி சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி பிற மூமின்களை நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா தூமினு. நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது.
ஈமான் இல்லாத சொர்க்கத்துக்கு போக முடியாது. வலா தூமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை ஈமான் கொண்டவர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னோம்னா காசுன்னு அர்த்தம் கிடையாது. ஈமானுடைய உயர்ந்த நிலை, ஈமானுடைய சிறந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் மூமினாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். நபிகள் சொன்னார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா? நபிகள் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி தரட்டுமா? அதை நீங்கள் செய்தால் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் சொன்னார்கள், அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள், உள்ளத்திலிருந்து சலாத்தை பரப்புங்கள். நம்முடைய எதிரி வருகிறார், நமக்கு பிடிக்காதவராக இருப்பார், ஆனால் அவர் ஒரு முஸ்லீமாக இருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும், உள்ளத்திலிருந்து உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். வ அலைக்குமுஸ் ஸலாம், அதுபோன்று உங்கள் மீதும் உண்டாகட்டும். இது ஈமானுடைய அம்சம். இல்லை, இவன் நேற்று என்னை திட்டி விட்டான், என்னை பகைத்து விட்டான், எனக்கு இவன் பிடிக்காதவன், எனக்கு வேண்டாதவன் என்று முகத்தை திருப்பி கொண்டு சென்றால் நம்முடைய ஈமான் பலவீனமான ஈமான். ஹக்குல் முஸ்லிம் அல்லது முஸ்லிம் சித்தும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை சலாம் சொல்வது சிறந்தது. அதை விட அவன் சலாம் சொல்லிவிட்டால் ரத்து சலாம், சலாத்திற்கு பதில் சொல்வது கடமை, கட்டாய கடமை. அவன் உனக்கு எதிரியாக இருக்கட்டும், அவன் யாராக இருக்கட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டானா அதற்கு பிறகு நீ பதில் சலாம் சொல்லாவிட்டால் அல்லாஹ் இரண்டு வானவரை நியமித்து அவருடைய சலாத்திற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். உனக்கு எதிராக அந்த வானவர் அல்லாஹ்வோடு பிரார்த்தனை செய்வார்கள். நபி அவன் சொல்லி காட்டுறான். அப்ப ஈமானுடைய ஒரு சிறந்த நிலை நம்முடைய செயல். நீ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மற்றவர் சொல்கிறாயா, நீ சிறந்த மூமின். நீ முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறாயா, நீ உன்னுடைய ஈமான் மிக பலவீனமாக இருக்கிறது. நீ வெறுப்பை காட்டவில்லை, உன்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. உன்னுடைய ஈமான் இன்னும் உயர்ந்த நிலையை அடையவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம சஹீஹ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தத்ரூன மனில் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் என்னவென்று தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாம் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ரமலானை நோன்பு நோற்பது, சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது, நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஈமானுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை. நபிகள் நாயகம் உயர்ந்த நிலையை பற்றி கேட்கவில்லை. முஸ்லிமாக ஆன பிறகு ஈமானுக்குரிய முஸ்லிமுக்குரிய பல பண்புகள் இருக்கிறது. அதுதான் ஈமானுடைய முழுமை. உங்களுக்கு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? சஹாபாக்கள் அற்புதமாக சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவனுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பை பெறுகிறாரோ அவன்தான் முஸ்லிம். நான் முஸ்லிம் என்று சொன்னால் என்னுடைய நாவினால் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை தரக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, புண்படக்கூடிய வார்த்தையை பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. எல்லாமே புறம் பேசாமல் இருப்பது ஈமானுடைய உயர்ந்த நிலை. புறம் பேசுவது பலவீனமான ஈமான். பாவத்தினால் ஈமான் பலவீனமாகிறது, பொய்களினால் ஈமான் பலவீனமாகிறது, கோல் சொல்வதனால் ஈமான் பலவீனமாகிறது. அடுத்த நபிகள் நாயகம் கேட்டார்கள், ஹல் தத்ரூன மனில் மூமின், மூமின் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். ஈமான் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது, இது எல்லாம் ஈமானுடைய நம்பிக்கை. மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவதை நம்புவது. நபிகள் நாயகம் அந்த உயர்ந்த நம்பிக்கையை பற்றி சொல்லவில்லை. நீ ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இமூமின் என்றால் தெரியுமா? மன் அமினஹுன் நாஸ் அலா அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம், இவனால் நம்முடைய உயிருக்கு பாதிப்பு வராது, நம்முடைய செல்வத்திற்கு பாதிப்பு வராது என்று மக்கள் மூமின்கள் யாரை நம்புகிறார் அவன்தான் மூமின். நான் ஒரு மூமின் என்று சொன்னால், இவன் வந்தால் திருட்டு பையன், நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கிடுவான், நமக்கு பாதிப்பை உண்டாக்கிடுவான், நமக்கு மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கி விடுவான் என்று மக்கள் நம்மை நினைத்தால், நாம் மக்களுக்கு அப்படி கேட்டை உண்டாக்கினால் நம்முடைய ஈமான் பலவீனமான நிலையில் இருக்கிறது. முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்தவன் என்றால் யார்? நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சொந்த நாட்டை தொடர்ந்து இன்னொரு நாட்டிற்குள் அடைக்கலம் போகுவது ஹிஜ்ரத். மீண்டும் சொந்த நாட்டிற்கு அவர் வந்தால் 3 நாளைக்கு மேல் அதிகமாக தங்க கூட, இதுதான் ஹிஜ்ரத்.
இது ஹிஜ்ரத்துடைய அடிப்படை. ஆனால் ஹிஜ்ரத் செய்தவர் அல்லாஹ்வுக்காக செய்தார் என்று சொன்னால் அவருடைய பண்புகளில் மிக உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா? நபிகள் சொன்னார்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜர ஸூஅ ஃபஜ்தனபஹு. முஹாஜிர் என்றால் யார் தெரியுமா? தீய காரியங்களை எவன் வெறுத்து விலகுகிறானோ அவன் முஹாஜிர். அசிங்கத்தை பார்த்தா, ஹராமை பார்த்தா உள்ளம் நேசிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமான் மிகச் சிறந்த நிலையில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய செயல்பாடுகளை வைத்து நம்முடைய ஈமான் உயர்ந்த நிலையை அடைகிறது. அல்லாஹ் தூதர் சொன்னார், சஹீஹ் புகாரியிலே 6014வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின். அல்லாஹ்வின் சத்தியமாக அவன் ஈமான்தார் கொண்டவன் கிடையாது, இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல, இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல, இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள். சஹாபாக்கள் தான் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, யார் அல்லாஹ்வின் தூதரே? 3 தடவை சொன்னார். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு 3 தடவை சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா வமன் வமன் யா ரசூலல்லாஹ் அல்லதி லா யமனு ஜாருஹு மவாயிகஹு. எவனுடைய கேடுகளில் இருந்து, தொல்லைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்து அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பை பெறவில்லையோ அவன் ஈமான்தாரி கிடையாது. அப்படி என்றால் அவன் ஈமானின் உயர்ந்த நிலையை அடையவில்லை. ஒரு அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியை, மகளை தன்னுடைய தாயினுடைய அந்தஸ்தில் வைத்து, தன்னுடைய மகளுடைய அந்தஸ்தில் வைத்து பார்த்தால் அவன் ஈமான் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அப்படி என்றால் எவன் தன்னுடைய தாய்க்கு கெட்டதை விரும்ப மாட்டான், தன்னுடைய மகளுக்கு கெட்டதை விரும்ப மாட்டான், தன்னுடைய சகோதரிக்கு கெட்டதை விரும்ப மாட்டான். ஆனால் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவிக்கு, தாய்க்கு, பிள்ளைக்கு ஒருவர் கெட்டதை நினைத்தால் அவர்களுக்கு துன்பம் உண்டாக்கினான், தன்னுடைய வீட்டு குப்பைகளை அவன்புறம் தள்ளினால், தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவன் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் வாழ்ந்தால் நம்மிடம் ஈமான் சரியான நிலையில் இல்லை, நம்முடைய ஈமான் அழகுபடவில்லை, நம்முடைய ஈமான் அதிகரிக்கவில்லை, நாம் பலவீனமான ஈமான் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6019வது செய்தியாக நபிகள் சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் வைஃபர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ, ஈமான் கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும். வெளியூர்ல இருந்து ஒரு விருந்தாளி வந்து விட்டால் அவருக்கு முதல் நாள் விருந்து கொடுப்பது கட்டாய கடமை, அவருக்குரிய உரிமை. 2ஆம் நாள் கொடுப்பது சிறந்தது, 3ஆம் நாள் கொடுப்பது கூடும், அதற்கு பிறகு கொடுப்பது தர்மம். ஆனா விருந்தாளியை உபசரிப்பது ஈமானுடைய அம்சம். ஏன்டா வீட்டுக்கு வந்தான், இவனுக்கு ஏன் நம்ம சாப்பாடு இந்த டைப்ல இப்படி உள்ள நினைச்சு வச்சுக்கிட்டீங்க, நம்முடைய ஈமான் பலவீனமான நிலையில் இருக்கிறது. ஒரு விருந்தாளி வந்து விட்டார், அல்லாஹ் நமக்கு நல்லதை நாடி விட்டான் என்று விருந்தாளியை உபசரிப்பதை கடமையாக நினைத்தால் நம்முடைய ஈமான் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யூதி ஜாரஹு ஃபல்யூசின் ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாள் நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்யட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் நோய்வாய்ப்பட்டானா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க, நலம் விசாரிங்க, உதவி செய்யுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான்னா நம்ம வீட்டுல ஆக்கிறத கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளை போன்று, நம்முடைய குடும்பத்தை போன்று பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்க வேண்டும். இது ஈமானுடைய அம்சம். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியவன் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும். நல்லதை பேசணும். சில நேரங்கள வாயை திறந்தா நம்ம குழப்பம் வந்துடும், புறம் பேசுறதாயிரும், நம்ம அமைதியா இருந்துரும். இது ஈமானுடைய அம்சம். மௌனமாக இருப்பது, புறம் பேசுவதை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது கோழைத்தனம் அல்ல. அது ஒருவருடைய ஈமான் உயர்ந்த நிலையில் இருக்கிறது, அழகு பெறுகிறது என்பதுடைய அம்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொன்னார்கள், லைஸல் மூமின் பித்ஆனி வலல்லாஹி வலல் ஃபாஹிஷ வலல் பதி. இறை நம்பிக்கையாளன் என்பவன் குத்தி பேசக்கூடியவனாக, சபிக்கக்கூடியவனாக, அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக, அசிங்கமான தரங்கட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். நான் அசிங்கமாக பேசினால், தரங்கட்ட செயலை செய்தால், குத்தி பேசினால், எப்பொழுது பார்த்தாலும் அடுத்தவரை குத்தி பேசுவது, எப்பொழுது பார்த்தால் சபிப்பது, எப்பொழுது பார்த்தாலும்
தீய வார்த்தைகள் பேசுவது. நாம நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமான் மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது மூமினாக இருந்து கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபடுவதில்லை. அப்படி என்றால் அவன் காஃபிராகி விட்டான் என்று பொருள் அல்ல, அவனுடைய ஈமான் மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. ஒருவன் திருடும் பொழுது ஒருவன் மூமினாக இருந்து கொண்டு அவன் திருட்டில் ஈடுபடுவதில்லை. அப்படி என்றால் ஒருவன் திருட்டு தொழிலை செய்கிறான் சொன்னால் அவனுடைய ஈமான் மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. ஒருவன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அவன் ஈமானோடு இருந்து கொண்டு மது அருந்துவதில்லை. அப்படி என்றால் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கையில் அவருடைய பொருளை ஒருவர் கொள்ளையடிக்கிறான், தீயிட்டு கொளுத்துகிறான் என்று சொன்னால் அவன் ஈமான்தாரியாக இருந்தோடு அதை செய்ய மாட்டான். அப்படி செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. அவன் ஈமானுடைய மிக அடிமட்ட நிலையில் அவன் இருக்கிறான். பாவங்களினால் நம்முடைய ஈமான் குறைந்து கொண்டே போகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக், ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், அவனை கொலை செய்வது இறை மறுப்பு. அப்படி என்றால் ஒரு முஸ்லிமையே கொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவன் வந்துவிட்டால் அந்த செயல் அவனை நாளடைவில் இறை மறுப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும், ஷிர்க்ல கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், இஸ்லாமி ஃபின்னாசி, மக்களிடம் 2 விஷயங்கள் இருக்கிறது, ஹுமாபியும் குஃபுர், அந்த 2 விஷயங்கள் இறை மறுப்பு, ஈமான்ல பலவீனமான நிலை. இதை ஒருவன் செய்வதால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட மாட்டான். ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் அப்படியே நீடித்தால், தொடர்ந்து இருந்தால் அவன் குஃப்ரை நோக்கி மிக இலகுவாக சென்று விடுவான். அந்த 2 விஷயங்கள், அந்நியாஹா, ஒப்பாரி வைப்பது, ஒருவர் இறந்து விட்டால் சப்தமிட்டு ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அழுவது, அதே போன்று சொன்னார் அடுத்தவருடைய பாரம்பரியத்தை குத்தி காட்டி பேசுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாம், இறை மறுப்பு என்ற பெரும் பாவம், இணை வைத்தல் என்ற பெரும் பாவம், இந்த 2ஐயும் விட்டு ஒரு தௌஹீத்வாதியை தடுப்பது, ஒரு மூமினை தடுப்பது 5வது தொழுகை. எவன் தொழுகையை புறக்கணிக்கிறானோ, தொழுகையை விட்டு விட்டானோ, அவன் அந்த 2 பெரும் பாவங்களிலும் மிக இலகுவாக விழுந்து விடுவான். ஷிர்கை விட்டும் தடுப்பது தொழுகை. தௌஹீத்வாதிகளாக இருப்பார்கள், ஏகத்துவத்தை விளங்கியவர்களாக இருப்பார்கள், தொழுகையற்றவனாக இருந்தால் அந்த செயல் உன்னை இணை வைப்பிலே கொண்டு போய் தள்ளிவிடும், உன்னை அறியாமலே கொண்டு போய் தள்ளிவிடும். விழுந்தவர்கள் இருக்கிறார்கள், கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பக்கிரு பிஸ்ஸலாத் ஃபில் யௌமில் கைன், நீங்கள் மழை நாளாக இருந்தாலும் கூட தொழுகையை நீங்கள் சரியாக முன்கூட்டியே தொழுது கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு மன் தரக ஸலாத் ஃபகத் கஃபர், எவன் தொழுகையை புறக்கணிக்கிறானோ, தொழுகையை விட்டு விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். அப்படி என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் என்பதல்ல, இணை வைக்கின்ற செயல்கள் தான் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கும். இந்த குஃபருக்கு என்ன அர்த்தம்? அந்த செயலை ஒருவன் செய்ய ஆரம்பித்து விட்டால், ஃபர்லையே விடக்கூடிய மனத்துணை வந்து விட்டால் அவன் எல்லா ஃபர்லையும் விட்டு குஃபர்ல இலகுவாக விழுந்து விடுவான். அதுதான் அவனுடைய முடிவாக இருக்கும். நபிகள் நாயகம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், ஈமான் எப்பொழுது மிக மிக பலவீனமாக மாறும், ஒரு தீமையை கண்டால் அந்த தீமையை கையால் மாற்றுங்கள், அதற்கு சக்தி இல்லை என்றால் நாவால் மாற்றுங்கள், அதற்கு சக்தி இல்லை என்றால் அந்த தீமையை உள்ளத்திலாவது மாற்றுங்கள். அதையும் நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் அதற்கு பின்னால் ஈமானுடைய கடுகளவு கூட இல்லை. உள்ளத்திலோட தீமையை இருக்கிறதுனா நம்ம ஈமான் ரொம்ப ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றும் ஈமானை அதிகரிக்கிறது, தீமையான காரியங்கள் ஒவ்வொன்றும் ஈமானை பலவீனமாக்குகிறது. சில நேரங்களில் அந்த தீமைகள் நம்மை இறை மறுப்பு குஃப்ரிலே கொண்டு போய் கூட தள்ளிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் முழுமையடையக்கூடிய மூமின்களாக உயர்ந்த நிலையை நோக்கி நம்முடைய நற்பண்புகளால் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய காரியங்களால் நாம் இறை நம்பிக்கையை நோக்கி இறை நம்பிக்கையின் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய மூமின்களாக நம் அனைவரையும் ஆட்சி அனுபவிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே அது நம்முடைய இறை நம்பிக்கையை, ஈமானை அதிகரிக்கக்கூடியது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் அஹப்பலில்லாஹி வ அபகலில்லாஹி வ அஅதாலில்லாஹி வ மனஅலில்லாஹி ஃபகத் இஸ்தக்பல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக பயக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறானோ, அவருடைய ஈமான் முழுமையடைந்து விட்டது. சில நேரங்களில் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மமும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது முழுமையான ஈமானுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். அது இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அது இறைவனுக்காக அடியார்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கான அல்-அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான். மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி ஃபி துன்யா. யார் இந்த உலகத்திலே ஒரு மூமினை விட்டு ஒரு சிரமத்தை நீக்குகிறார்களோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபாத்தி யௌமில் கியாமா. அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய சிரமங்களில் பல சிரமத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்று அல்லாஹ் சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலும் அது இறை நம்பிக்கையோடு தொடர்புடையது. அல்லாஹ் இதற்கு கூலி தருவான் என்ற நம்பிக்கையில் செய்யக்கூடியது. அந்த அடிப்படையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் உங்களுடைய இந்த அறந்தாங்கி கிளையின் சார்பாக பல ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு, நோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவை இயக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. முன்னர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் அது 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஓடிவிட்டதால் அதை கண்டிப்பாக புதிய ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டிய சூழல். அப்ப புதிய ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு 8,50,000 வரை ஆகும். ஏற்கனவே பழைய ஆம்புலன்ஸ், அதற்காக ஏராளமான மக்கள் உதவி செய்தார்கள். அவருடைய கூலி நின்று விடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தல்ல அலா ஹைரின் ஃபலஹு கஅஜ்ரி ஃபாயிலிஹி. எவன் ஒருவன் நல்ல காரியத்திற்கு வழிகாட்டுகிறானோ அவனுக்கு அதை செய்யக்கூடியவருடைய கூலியை போன்று இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய முதலாக ஆம்புலன்ஸ் வாங்கினாங்களே, அவங்களுடைய கூலி நின்று போய் விடாது. ஏனென்றால் அவர்கள் தான் நற்காரியத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். யார் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு நல்ல ஒரு சுன்னத்தான ஒரு விஷயத்திற்கு, நபி வழிக்கு அவர்கள் வழிகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். அதே போன்று யாரெல்லாம் அதை தொடர்ந்து செய்கிறார்களோ அவருடைய நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கு உதவி செய்த மக்களுடைய கூலி நின்று விடாது. என்றாலும் அந்த ஆம்புலன்ஸ் 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடி அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் புதிய ஆம்புலன்ஸ் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக சில நேரங்களில் ரொம்ப ஏழைகளுக்கு இலவசமாக அந்த ஆம்புலன்ஸ் சேவை கொடுக்கப்பட்டு வந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களுக்கு குறைந்த காசு, செல்வ வசதி படைத்தவர்கள் நியாயமான கூலி அதற்கு வாங்கப்பட்டு வந்தது. இப்பொழுது புதிய ஆம்புலன்ஸ் வேண்ட வேண்டும். பழைய ஆம்புலன்ஸை விற்றதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இந்த கிளைக்கு வருமானமாக இருக்கிறது. இன்னும் 8,50,000 தேவை. 5,50,000 ரூபாய் நாம் தான் அந்த நற்பணிக்காக உதவியாக கொடுக்க வேண்டும். அந்த வகைக்காக கிளை நிர்வாகம் முடிவு செய்து ஒரு பங்கு 1000 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். ஒரு பங்கு 1000னா 100 கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. 100 கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் ஒரு பங்கு 1000 என்று நிர்ணயித்தால் ஒரு 550 பேர் 1000 ரூபாய் கொடுத்து விட்டால் மிக இலகுவாக அடைந்து விடலாம் என்ற அடிப்படையில் இந்த தொகையை அவர் நிர்ணயித்திருக்கிறார்கள். எனவே நீங்க அதிகபட்சம் ஒரு நபர், நான் ஒரு 10 பங்கு சேர்றேன், நான் ஒரு 20 பங்கு சேர்றேன், 50 பங்கு சேர்றேன், 100 பங்கு சேர் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்காக மனமோந்து செய்தாலும் அதற்குரிய கூலி உண்டு. என்னுடைய கூலி தொடர்ச்சியாக நமக்கு இதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், இதனால் பயன்பெற்ற மக்கள் அவர்கள் அந்த நன்மை அடைந்திருக்கக்கூடிய காலமெல்லாம் நமக்கு அதற்கான நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த புதிய ஆம்புலன்ஸ் வகைக்காக கிளை நிர்வாகத்திலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார். தாராளமாக இந்த வகைக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா நல்லறங்களையும் அவருடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய நல்லறங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.